இனிய வணக்கங்கள், அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க இணைகின்றார் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமற நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசிராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம், ஆகச்சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும், சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம். உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன் சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றிங்க அன்பு தோழர். நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம். அன்பின் காணிக்கையாய் இன்றெடுத்து அன்றாடம் அமுதோட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழித்துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய். இப்பிரபஞ்ச பெருவெளியில் நிக்குமர நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசிரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது.
இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 818வது நாள் நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் அதும் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். அதும் என்ற வார்த்தை திருக்குறளிலிருந்து வேர்ச்சொல்லாக எடுக்கப்பட்டு இந்த வார நமது தொகுப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதும் என்ற வார்த்தை நிரம்பிய குறள் நமக்கு சொல்லும் பாடம் வாழ்வின் உயரிய படிநிலைகளை நோக்கி நாம் பயணிக்கின்ற சூழலில் நம்மிடம் இருக்கக்கூடிய தேவையற்றவைகளை நாம் களையும் பொழுது நாம் இன்னும் நமது இறகுகளை பலப்படுத்திக் கொண்டு பலமுடன் வளமுடன் வாழ்வியல் பயணத்தில் பறக்க இயலும் என்பதை குறித்த பார்வையினை இந்த திருக்குறள் நமக்கு விதைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. நம்மில் இருக்கக்கூடிய தேவையற்ற ஒன்றை நாம் மெல்ல மெல்ல நம்மில் நாம் களையும் பொழுது நாம் கனமற்றவர்களாக இலகுவானவர்களாக நாம் மாற்றம் பெற துவங்குகின்றோம். ஒவ்வொரு நாளும் இன்று நாம் புதிதாய் பிறந்தோம் என்கின்ற எண்ண உணர்வோடு நாம் பயணிக்கும் பொழுது நம்மிடம் இருக்கக்கூடிய அகந்தை, செருக்கு இன்னும் போன்ற பல விடயங்களை நாம் மெல்ல மெல்ல களைய துவங்கி நம்மில் நாம் இலகுவானவர்களாக மாற்றம் பெற துவங்குவோம். இந்த மாற்றம் நமது வாழ்வியலை இன்னும் இன்னும் வளப்படுத்தக்கூடிய ஒன்றாக மாற்றம் பெற துவங்குகின்றது. ஆம், நாளை நாம் செப்டம்பர் 11 பாரதியின் நினைவு நாளை அனுசரிக்க இருக்கின்ற சூழலில் இன்று சரித்திரம் படைத்தவர்கள் என்ற அற்புதமான தொடர் நிகழ்வில் பாவேந்தர் பாரதிதாசன் குறித்த அற்புதமான சிறப்புரையை அன்பு ஐயா கவிஞர் கர்டோசா அவர்கள் நம்மிடையே வழங்குவதற்காக இணைந்துள்ளார். எப்பொழுதுமே தொடர் முயற்சிகளை விடா முயற்சியாக விழாமல் செய்வதில் வல்லவராக விளங்குபவர் அன்பு சகோதரர் அவர்கள். தமது நேரிய செயல்கள் வாயிலாக எண்ணற்ற விடயங்களை சப்தமில்லாமல் இந்த சமூகத்தில் ஆற்றி வரக்கூடிய அன்பு சகோதரர் அவர்கள் நமது தளத்தில் சரித்திரம் படைத்தவர்கள் என்ற தொடர் நிகழ்வினை நமக்கு அற்புதமாக வழங்கி வருகின்றார்கள். அவ்வரிசையில் இன்று பாவேந்தர் பாரதிதாசன் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்வதற்காக இணைந்துள்ள அன்பு சகோதரர் அவர்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் அவரை இந்நிகழ்விற்கு வருக 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 என வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அற்புதமான சிறப்புரையில் இணைவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை அதும் என்ற அற்புதமான தொகுப்பின் கீழ் சரித்திரம் படைத்தவர்கள் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் பாரதிதாசனை இன்று நாம் கொண்டாடுவோம். நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் இன்னும் அர்த்தப்படுத்துவோம். நன்றி. பெற்றெடுத்த தாய்க்கும் வளர்த்தெடுத்த தமிழுக்கும் முதல் வணக்கம்.
சரித்திரம் படைத்தவர்கள் என்ற வரிசையில் அதும் என்ற இந்த நிகழ்வில் சரித்திரம் துடைத்துக் கொண்டிருக்கிற சரித்திரம் படைப்போம் குழுவினுடைய அனைத்து நல் உள்ளங்களுக்கும், குறிப்பாக அன்பு சகோதரர் பிரிட்டோ ஐயா அவர்களுக்கும், ஆரோக்கிய பிரிட்டோ, அப்படி ஆரோக்கியமான சொல், ஆரோக்கியமான உறவு, இப்படி நல்ல ஒரு ஆரோக்கியத்தை பேரில வைத்திருக்கிற ஒரு ஆரோக்கிய பிரிட்டோ ஐயா அவர்கள், அவரோடு இணைந்திருக்கிற கற்பக மகன் அம்மா, கற்பகவல்லி, ராமச்சந்திரன் ஐயா, இப்படி நிறைய அருள் பெற்றிருக்கிற அருள் சேவர் ஐயா, இவர்களெல்லாம் நினைக்கிற போது இவர்களெல்லாம் ஒரு வயது வித்தியாசத்திலே மிக வயதான ஒரு வித்தியாசம் இருந்தாலும் கூட அவரெல்லாம் ஒன்றிணைந்து இப்படி ஒரு குழுவிலே மிகச் சிறந்த ஒரு ஆளுமைகளாக திகழ்ந்து கொண்டிருக்கிறதுக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்விலே நாம் கனக சுப்புரத்தினம் அவரை பற்றி, யார் அந்த கனக சுப்புரத்தினம் என்பதை பற்றியான ஒரு புரிதலை இன்று உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உங்களுக்கு தெரிந்த நிகழ்வுகள் தான், இருந்தாலும் அவருடைய வாழ்க்கை முறை, அவர் இந்த சமூகத்திற்கு செய்திருக்கிற தொண்டு எல்லாவற்றையும் நாம் மீண்டுமாக மறுவாழ்வாக நினைத்து பார்க்கிற ஒரு நிகழ்வாக இதை நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். உலகத்திலே எத்தனையோ கவிஞர்கள் இருக்கிறார்கள். வில்லியம் ஷேக்ஸ்பியர் என்று இங்கிலாந்திலே ஒரு கவிஞர் இருக்கிறார். ஜான் கீட்ஸ் என்று ஒரு இங்கிலாந்து கவிஞர், பெர்சி ஷெல்லி, லார்ட் பைரன், இப்படி கவிஞர்களும், அமெரிக்காவிலே பால் விட்மன், எமிலி டிக்கின்சன், ராபர்ட் ஃப்ராஸ்ட், எட்வர்ட் ஆல்போ, ரஷ்யாவிலே அலெக்சாண்டர் புஷ்கின், அன்னா அக்மடோவா, பிரெஞ்சிலே சார்லஸ் பேட்லோர், ஆர்தர் இம்பார்ட், ஐயா நீங்க பேசுறது கேட்கல. தோழர் உங்களுக்கு கேக்குதுங்களா? ஐயா பேசுறது கேட்கல. இல்ல இருங்க, இப்போ இது பார்க்கலாம். இது ஏதாச்சும் இப்ப கேக்குதுங்க ஐயா, நீங்க தொடரலாம். இப்படி பல கவிஞர்கள் உலகத்தில் இருந்தாலும் கூட ஏன் பாரதியும் பாரதிதாசனும் இங்கு கொண்டாடப்படுகிறார்கள் என்பதற்கான ஒரு தரவுகளை இங்கு நாம் பேசியாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். பாரதி பிறந்தது 1891, இறந்தது 1021. அந்த மாதிரி ஒரு 30-36 வயதுல, இளம் வயதிலே அவர் இறந்து போனார். ஆனால் பாரதிதாசன் பிறந்தது 1891. பாரதிக்கும் பாரதிதாசனுக்கும் கிட்டத்தட்ட 9 வயது வித்தியாசம், அவ்வளவுதான். இவர்களுக்கு என்ன உறவு என்று சொன்னால், இவர் பிறந்த சமூகம் வேறு, அவர் பிறந்த சமூகம் வேறு, இவர் பிறந்த ஊர் வேறு, அவர் பிறந்த ஊர் வேறு. ஆனால் இவர்கள் எப்படி ஒன்றானார்கள் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பாரதியை பற்றி நீங்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும், நாம் பேசியிருக்கிறோம், நிறைய படித்திருக்கிறோம். பாரதி இங்கிருந்து ஆங்கிலேயருடைய அடக்குமுறைக்கு பயந்து அல்லது இதிலிருந்து தப்பிப்பதற்காக அவர் புதுச்சேரி செல்கிறார். அங்குதான் பாரதியை பெயரை, மிக அழகான பெயர், கனக சுப்பு ரத்தினம். ரத்தினம் என்பது எவ்வளவு அழகான பெயர். வைரம், மாணிக்கம், தங்கம், வைரம், வெள்ளி, மாணிக்கம் இதெல்லாம் சொல்லுவாங்களே, அது போல வைடூரியம், ரத்தினம் எல்லாம் ஒரு அந்த அணிகலன்களே மிகச்சிறந்த ஒரு அணிகலம் ரத்தினம்.
அப்படிப்பட்ட பெயரை கூட பாரதியின் தாசன் என்று அவர் மாற்றிக் கொள்கிறார். அந்த அளவிற்கு பாரதியாருடைய கவிதைகளில் அவர் தன்னுடைய முழுமையான ஆளுமையை, தன்னுடைய நேசத்தை, பெரியத்தை, பாசத்தை அவர் பொழிந்திருக்கிறார் என்பதுதான் நாம் காணுகிற ஒரு செய்தி. என்ன காரணம் என்று சொன்னால், பாரதி வாழ்ந்த காலம், பாரதிதாசன் வாழ்ந்த காலம் இரண்டுமே ஒன்று. ஆனால் பாரதிதாசன் வாழ்ந்த அந்த பிரெஞ்சு ஆளுகிற அந்த புதுச்சேரி என்பது இந்தியாவுக்கு ஒரு மாற்றாக, அதாவது அங்கு ஒரு சுதந்திரம் இருந்தது. அவருடைய ஆட்சியிலே புதுச்சேரியில இருக்கிற பிரெஞ்சு அரசாங்கத்திற்கு அந்த ஆளுமையிலே ஒரு சுதந்திரம் இருந்தது, சொற்சுதந்திரம் இருந்தது, எழுத்து சுதந்திரம் இருந்தது, பேச்சு சுதந்திரம் இருந்தது. ஆனால் தமிழ்நாட்டில் அல்லது இந்தியாவில் அந்த சுதந்திரம் இல்லை என்கிறது வரலாறு. ஆகவேதான் இங்கிருந்து அவர் புதுச்சேரி செல்கிறார். புதுச்சேரிக்கு ஒரு 10 ஆண்டுகள் அவர் புதுச்சேரியில இருக்கிறார் என்கிற இந்த வரலாற்று உண்மை 2008 2018 வரை அவர் 1908 1918 என்று நினைக்கும் 10 ஆண்டுகள் அவர் புதுச்சேரியில் இருக்கிறார். ஒரு திருமண வீட்டிலே சந்திக்கிறார்கள். அதன் பிறகு அவர் தன்னுடைய பெயரை மாற்றிக் கொள்கிறார். அவருடைய பாரதிக்கும் பாரதிதாசனுக்கும் என்ன அந்த வேற்றுமை என்று சொன்னால், இவர் கடவுள் அவர் பாரதி கூட கொஞ்சம் கடவுள் மறுப்பு உள்ள கொள்கை உள்ளவர். ஆனால் கடவுளை பற்றி நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறார், ஜாதி மறுப்பும் பாடியிருக்கிறார். ஆனால் பாரதிதாசன் முற்றிலுமாக ஒரு கடவுள் மறுப்பு, ஜாதி மறுப்பு, மத எதிர்ப்பு போன்ற நிகழ்வுகளை அவர் செய்திருக்கிறார். அவர் பெரியாருடைய அந்த வழித்தோட்டலில் செய்தாரா என்பதை விட அன்றைய காலகட்டத்தில் அது தேவையாக இருந்தது என்பதற்காக அவர் செய்திருக்கிறார். வரலாற்று உண்மை நமக்கு தெரிய வருகிறது. இன்னும் சொல்ல போனால், பாரதியருடைய பாடல்களை நீங்கள் படித்துவிட்டு பாரதிதாசனுடைய பாடல்களை படிக்கிற போது உங்களுக்கு இரண்டுமே ஒரே சாயலாக, அதாவது அண்ணன் தம்பி போல, அந்த எப்படி ஒரு இரட்டை குழந்தைகள் பிறந்தால் ஒரே சாயலாக இருப்பார்களோ, அதே போல இவருடைய பாடல் அவருடைய பாடல் ஒரே சாயலாக இருப்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஆனால் பாரதிதாசனுடைய கவிதைகளில் கொஞ்சம் புரட்சிகரமான ஒரு வார்த்தைகளும் இப்படி இருக்கும். பாரதியின் வார்த்தைகளும் அது உண்டு, சொற்களிலும் உண்டு. ஆனால் பாரதிதாசனில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அவர் சார்ந்திருந்த அந்த திராவிட இயக்கங்கள், குறிப்பாக பெரியாருடைய அந்த தொடர்பு, பெரியாருடைய அந்த கட்சியினுடைய அந்த அவருடைய ஆளுமை, அதெல்லாம் அவருக்கு உள்வாங்கிய காரணத்தினால் இன்னும் அதிகமாக அவர் அந்த பொது உடைமை கருத்துக்கள், அந்த ஜாதி எதிர்ப்பு, அந்த கடவுள் மறுப்பு போன்ற கொள்கையிலே மிக தீவிரமாக இருந்தார், கவிதைகளை இயற்றினார் என்கிற ஒரு வரலாற்று உண்மை நமக்கு தெரிய வருகிறது. அதனால் என்ன சமூகம் மிக எழுச்சி பெற்று விடுமா என்று நமக்கு இவருக்கு கேட்கலாம். அந்த காலகட்டத்திலே அது தேவையாக இருந்தது. இன்றைக்கும் தேவையாக இருக்கிறது. இன்றைக்கும் நீங்கள் மலத்தை தண்ணீர் தொட்டிலே கலக்கிற ஒரு அவல நிலை இந்த சமூகத்தில் இருக்கிறது என்பதை விட நீங்கள் அப்போது யோசித்து பாருங்கள். இந்த சுதந்திரம் பெற்று நாம் 79 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறோம். இன்றைக்கும் கூட மின்சாரம் இல்லாத கிராமங்கள் இருக்கிறது, வீடு இல்லாத மக்கள் இருக்கிறார்கள், உணவு இல்லாத மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தண்ணீர் பெற்றோம் என்று நாம் மார்த்தட்டிக் கொள்கிறோம், நாம் வல்லரசாக மாறிக்கொண்டிருக்கிறோம் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அன்றைய காலகட்டத்திலும் இது ஒரு 100 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி சென்றார். ஏன் பாரதி இறந்து 105 ஆண்டுகள் ஆகிவிட்டது. நாளைக்கு அவருடைய நினைவு நாள். அவருடைய நினைவு நாளை போற்று அந்த 105 ஆண்டுகள் 105 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இருந்தாலும் கூட இன்றைக்கும் அவர் செஞ்ச கனவு, தனியொரு மனிதனுக்கு உணவில்லையில் இந்த ஜகத்தினை அழித்துடும் என்று சொன்னானே, அது இன்னும் நிறைவேறவில்லை. ஜகத்தினை அப்படி என்றால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் அழித்துக் கொண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் அத்தனை பசியும் பட்டினியும் இந்த நாட்டிலே இருக்கிறது. ஆனால் அதையும் தாண்டிய ஒரு தமிழ் உணர்வு, அதை தாண்டிய ஒரு தமிழ் சேவை, எல்லாவற்றையும் பாரதியும் பாரதிதாசனும் இது செய்து கொண்டிருந்தார்கள். இந்த தமிழ் சமூகத்திற்கு அன்றைக்கு என்ன தேவையோ அதை சரியாக செய்து கொண்டிருந்தார்கள். ஒரு பக்கம் ஒரு அரசு வேலையிலே, நான் பாரதி பற்றி நீங்கள் நன்றாக தெரியும். 7 வயதிலே அவர் கவிப்படை ஆரம்பித்து விட்டார். 11 வயதிலே அவருக்கு அந்த பாரதி என்ற பட்டம் கொடுக்கப்பட்டது.
அதே போல பாரதிதாசனும் நல்ல ஒரு புலமைமிக்க மனிதராக 14 வயதிலே அவர் கல்லூரியை சேர்த்தார். 16 வயதிலே கல்லூரி சேர்ந்து படிப்பை முடித்து 18 வயதில் அவர் வேலைக்கு சேர்ந்து விட்டார். அதன் பிறகு அவர் தமிழ் கல்லூரியில் விரிவுரையாளராக இருந்தார். அதன் பிறகு ஆசிரியராக பணி செய்தார். பல தொழில்களை செய்தார். அதெல்லாம் பின்னர் நாம் பார்க்க போகிறோம். ஆனால் அவருடைய கவிதைகள், அவர் சொல்லுகிறார், தமிழுக்கு இதைதான் நான் திருப்பி திருப்பி நான் இதை பார்க்கின்ற போது நான் ஏன் பாரதியும் பாரதிதாசனும் ஒற்றுமையாக அந்த 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 நடையும் அந்த மொழியும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரே அளவிலே இருக்கும். தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழுக்கு மற்றும் தமிழுக்கும் அமுதென்று பேர். அப்ப வேற யாரோ ஒரு அமுது இருக்குது. அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவிக்கு நீர். தமிழுக்கு மனம் என்று பேர், இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிர்மித்த ஊர். தமிழுக்கு மதுவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் உரிமை செம்பயிருக்கு வேர். தமிழ் எங்கள் இளமைக்கு பால், இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல், இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைர. ஐயா, மீண்டும் உங்கள் குரல் கேட்கவில்லை. ஒரு நிமிடம் அம்மா, நான் வேற பகுதியில வரேன். இந்த ஒரு நிமிடம் அம்மா. இந்த உத்தி என்பது, ஐயா இப்பொழுது கேட்கிறதா அம்மா? இப்பொழுது கேட்கிறதா? இப்ப தெளிவா கேக்குதுங்க ஐயா, தொடருங்க. கேக்குது கேக்குது கேக்குது. இந்த உத்தி, அந்த நடை என்பது நாம் அந்த தமிழ் இலக்கியத்திலே நான் பார்க்காத அல்லது ஏற்கனவே கொஞ்சம் ரசிக்காத அல்லது ருசிக்காத ஒரு தமிழ் நடையாக இது உண்டு. ஏனென்றால் இந்த புதுக்கவிதையை தமிழ் உலகுக்கு அறிமுகப்படுத்தியவர் பாரதியார். அந்த பாரதியாருடைய கவிதைகளை உள்வாங்கி பாரதியாரை போலவே பேசுகிற அல்லது எழுதுகிற ஆற்றல், கொஞ்சம் இன்னுமாக கொஞ்சம் கடுமையான சொற்களை பயன்படுத்துகிற ஒரு முகத்தான் நம்முடைய பாரதிதாசன் அவருடைய முகம். ஏனென்றால் மற்றவர்கள் கொஞ்சம் பயந்து செய்கிற வேலையை மிக தெளிவாக, பயப்படாமல், அஞ்சாமல், துணிந்து செய்கிற ஒரு பணியை பாரதிதாசன் செய்தார். ஆகவேதான் அண்ணா அவர்கள் அவருக்கு ஒரு பட்டம் கொடுக்கிற போது புரட்சி கவி என்று அவருக்கு அண்ணா அவர்கள் பட்டம் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. பாரதிதாசன் ஒரு 72 ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார். 72 ஆண்டுகளிலே அவர் என்னெல்லாம் செய்தார் என்று சொல்லுகிற போது இத்தனை சாதனைகளை ஒரு மனிதர் செய்ய முடியும் என்பதை நிரூபித்து சென்றவர் அவர். இறுதி காலத்திலே அவர் திரைப்படத்துறையிலே கொஞ்சம் இழப்புகளை ஏற்பட்டார், பொருளாதார இழப்பு ஏற்பட்டது என்றாலும் கூட அவர் எல்லா துறையிலுமே விழுந்தார் என்பது உண்மை. ஏனென்றால் அவர் 16 வயதிலே கல்லூரியிலே சேர்ந்தால் 18 வயதிலே கல்லூரி தமிழாசிரியராக பணிபெற்றார். நீங்கள் யோசித்து பாருங்கள், பாரதியாரும் கூட மதுரையில ஒரு பள்ளியிலே தமிழாசிரியராக இருந்தார். இவரும் அது போல ஒரு தமிழாசிரியராக இருந்தார். பல புனைப்பெயர்களிலே அவர் எழுதினார். அண்ணா அவர்கள் அவருக்கு புரட்சி கவி என்ற ஒரு பட்டத்தை கொடுத்தார். அந்த காலத்திலே அவர் இறந்த பிறகு அவருக்கு சாகித்ய அகாடமி அந்த விருது கொடுக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, அவர் அரசியல்வாதியாக இருந்து சட்டமன்ற உறுப்பினராக கூட 1954 இருந்தார். அதுவும் கூட அரசியல்வாதியாக இருந்திருக்கிறார்.
எழுத்தாளராக இருந்திருக்கிறார், திரைப்பட கதாசிரியராக இருந்திருக்கிறார், அரசியல்வாதியாக, திரைப்பட தயாரிப்பாளராக, இப்படி பல்வேறு விதமான பரிமாணங்களை பெற்றிருந்த ஒரு மனிதராக பாரதிதாசனை நாம் பார்க்கிறோம். என்னவென்றால், ஏன் பாரதியும் பாரதிதாசனும் கொண்டாடப்படுகிறார்கள் தமிழ் கூறும் நல்லுலகிலே என்று சொன்னால், பாரதிக்கு இருந்த அந்த வேட்கை, சுதந்திர வேட்கை, அது மட்டுமல்ல, அவரும் ஒரு ஜாதி மறுப்பாளர் என்பதை நீங்கள் அவருடைய வாழ்க்கையை, அவருடைய கவிதையை உள்ளூர்ந்து நீங்கள் கவனித்தால், கூர்ந்து நோக்கினால் உங்களுக்கு புலப்படும். அந்த அளவிற்கு தன்னுடைய கவிதைகளிலே இடைச்செருகளாக அல்லது உள்ளார்ந்த அர்த்தத்திலே அந்த சொற்களை அவர் சொருகி இருக்கிற விதத்தை பார்க்கிற போது நீங்கள் வியந்து போவீர்கள். அந்த அளவிற்கு பாரதி தன்னுடைய கவிதைகளிலே எல்லாவற்றையும் சொல்லியிருப்பார். இந்த பூனைக்குட்டி கவிதையில அது சொல்லுவார், சாம்பல் நேரத்துல ஒரு பூனை, இந்த ஒரு நேரத்துல, ஒவ்வொரு நேரத்தையும் சொல்லி இப்படிலாம் சொல்லி, அதைத்தான் மனிதர்கள் இத்தனை விதம் இருந்தாலும் கூட எங்களுக்கு வேண்டியது சுதந்திரம் என்பதாக சொல்லுவார் அவர். அதே போல பாரதிதாசன் தான் பணி செய்த அந்த அரசு வேளையில இருந்த காரணத்தினாலோ என்னவோ, தமிழ் மேல் தான் கொண்டிருந்த பற்றை, அவர் சுதந்திரத்திற்கான கவிதைகள் நிறைய எழுதியிருந்தாலும் கூட அந்த தமிழ் மேல் அவர் இந்த காதலை நீங்கள் குறைத்து மதிப்பிட முடியாத அளவிற்கு தன்னை உயர்வாக அவர் மாற்றிக்கொண்டவர். இந்த தமிழினுடைய இனிமையை அவர் சொல்லுகிற அழகு நமக்கு மிக 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 அது ஒரு அற்புதமாக, இந்த ஐயா அவருடைய ஆரோக்கிய சொல்லுவார், அற்புதமான அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி அது ஒரு அற்புதமாக அவர் சொல்லி இருப்பார். கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் கழலிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிட ஏறிய சுவையும் நனி பசு பொழியும் பாலும் தன்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர். இவையெல்லாம் உயர்ந்தது. கனியடை ஏறிய சுளை, முற்றல் கழலிடை ஏறிய சாறு, பனி மலர் ஏறிய தேன், காய்ச்சும் பாகிட ஏறிய சுவை, நனி பசு பொழியும் பால், நல்ல பசு கொடுக்கிற பால், தன்னை நல்கிய குளிரில நீர், அந்த இளநீர் இனியன என்பேன் எனினும் தமிழை என் உயிர் என்பேன் கண்டீர். என் உயிர் என்றால் என்ன? எல்லோருக்கும் என்ன என்று சொன்னால், நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, இந்த உயிர் என்பது, இந்த மூச்சு காற்று என்பது வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு எத்தனை முக்கியம், எவ்வளவு அத்தியாவசிய தேவை என்பதை நாம் அறிவோம். அந்த அளவிற்கு உயிர் என்பதுதான் ஒரு மனிதனை அல்லது ஒருவரை உலகத்திலே நடமாட வைத்திருக்கிறது. அது இல்லை என்று சொன்னால் அவர்கள் உயிரற்ற ஒரு உடலாக ஒரு மாறி விடுகிறார்கள். அதன் பிறகு அவர்கள் இந்த உலகத்திலே நாம் வைத்து பாதுகாக்க வேண்டிய அளவிற்கு வைத்துக் கொள்ள முடியாது. ஏனென்றால் அது அழியும் தன்மை கொண்டது. ஆகவே அந்த உயிர் இருக்கும் வரை இந்த உடலுக்கு மிகப்பெரிய மதிப்பு இருக்கிறது. நாம் சிலர் அதை மிக மலிவாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த உயிரை எவ்வளவு மலிவாக இந்த மனிதர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு நீங்கள் பார்க்கிற பல நிகழ்வுகளை சொல்ல முடியும். என்று இருக்கிற தன்னுடைய ஓயாத குடியால் குடித்து கல்லீரலை கெடுத்துக் கொள்கிறவர்கள், ஓயாத புகைப்பிடித்தலால் தன்னுடைய நுரையீரலை கெடுத்துக் கொள்கிறவர்கள், ஓயாத மற்ற உணவு பழக்கங்களால் குடலை கெடுத்துக் கொள்கிறவர்கள், ஓயாத தன்னுடைய கெடுதலான உணவால் தன்னுடைய கிட்னி மற்றும் அந்த உடல் சார்ந்த பல உறுப்புகளை கெடுத்துக் கொண்டிருக்கிற இந்த சமூகம் இறந்த பிறகு அல்லது நோய்வாய்ப்பட்டு நோய் முற்றிய நிலையிலே அது படுகிற அவஸ்தையும் அது படுகிற துன்பமும் நமக்கு நன்றாக தெரியும். நீங்கள் ஆயிரக்கணக்கிலே லட்சக்கணக்கிலே செலவு செய்து கூட சில உயிரை காப்பாற்ற முடியாமல் போவதற்கு காரணம் நாம் அதை சரியாக பேணி காக்கவில்லை என்பது. ஆகவேதான் எல்லா மதங்களும் சொல்லுகின்றன, இந்த உடலே ஆலயம் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் நாம் இலக்கியத்திலே படிக்கிறோம், நம்முடைய பக்தி நூல்களை படிக்கிறோம். இந்த உடல் என்பது ஒரு கோயில். இது கோயில் என்பது எப்படி ஒரு வணங்கத்தக்க ஒன்று, ஆனால் அதை எப்படி நாம் கெடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்று உங்களுக்கு தெரியும். அதைத்தான் சொல்லுகிறார், என் உயிர் என்பேன் என்று இந்த கவிதையிலே அவர் சொல்லுகிற போது
அந்த கவிதை மிக நீண்ட கவிதை. அந்த கவிதை அவர் சொல்லிக்கொண்டே வருகிற போது நமக்கு ஆச்சரியத்தின் விளிம்பிற்கே செல்கிறோம். சென்னல் மாற்றிய சோறும் பசுனை தேக்கிய கரியின் வகையும் தன்னிகர் தானியம் முதிரை கட்டி தயிரோடு மிளகின் சாரும் நன்மதுரம் செய் கிழங்கு காணில் நவழி நீர்த்திடும் அப்பம் உன்னை வளர்ப்பன தமிழா, உணர்வை வளர்ப்பது தமிழே என்று சொல்லி, இதெல்லாம் நீ சாப்பிட்டு என்னென்ன பண்ணாலும் இதெல்லாம் உயர்வானது, ஆனால் அதை விட உயர்வானது தமிழ் என்று சொல்லி அந்த பாட்டிலே அவர் சொல்லுவார். அந்த அளவிற்கு தன்னுடைய பாடலில் தமிழ் மொழியை, தமிழுடைய கலாச்சாரத்தை, தமிழுடைய பண்பாட்டை, தமிழருடைய நாகரிகத்தை, இதையெல்லாம் ஒவ்வொரு கவிதைகளிலும் ஆங்காங்கே அவர் சொல்லி கொண்டு வருகிற அந்த விதத்தை பார்க்கிற போது நமக்கு மெய் சிலிர்க்கிறது என்று சொல்லுவார்களே, அப்படி ஒரு ஆச்சரியத்தின் உச்சிக்கே நாம் செல்கிறோம். ஏனென்றால் பாரதிதாசன் ஒரு காசுக்காக பாட்டு எழுதிய மனிதன் அல்ல. பாரதியும் கூட தனக்கு ஏதாவது வருவாய் கிடைக்கும் என்பதற்காக அவர் எழுதவில்லை. சுதந்திர போராட்டத்திற்காக தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக அர்ப்பணித்தவர். இளம் வயதிலே இறந்தாலும் கூட இறக்கிற வரையில் தமிழ் சமூகத்திற்காகவும் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காகவும் பாடியவர் பாரதியார். அதே போல தன்னுடைய பாடல்களில் நிறைய பாடல்களை தமிழ் சமூகத்திற்கு, இந்திய சுதந்திரத்திற்காக பாடியவர் பாரதிதாசன் அவர்கள். அவர் 1937 ஆண்டு நினைக்கிறேன், கொஞ்சம் சீக்கிரமாகவே அல்லது துரிதமாகவே திரைப்படத்துறையில் அவர் காலடி வைத்தார். ஆனால் தொடர்ந்து அதில் மிக நீண்ட காலம் அதிலே பயணித்தார். ஒரு திரைப்பட தயாரிப்பாளராக, ஒரு பாடல் ஆசிரியராக, ஒரு இந்த படத்திலே வசனம் எழுதுகிற வசனகர்த்தாவாக, இப்படியெல்லாம் அவர் இருந்தார் என்பதை நாம் அறிவோம். அவருடைய பாடல்கள் இன்னும் என்ன சொல்லுது சொன்னால், நம்முடைய நிறைய கவிதைகளில அவர் ரொம்ப எளிய நடையில் தமிழுள் எழுதிடம் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக ஏற்றுதலும் வேண்டும், வெளி உலகில் சிந்தனையில் புதிதாக விளைந்துள்ள எவற்றினுக்கும் பெயர்கள் எல்லாம் கண்டு தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்து செந்தமிழை செழும் தமிழாய் செய்வதும் வேண்டும். எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிடவும் வேண்டும். என்ன அதாவது ஒரு சொல்லை பயன்படுத்துகிற அந்த விதத்தெல்லாம் பாருங்க, என்னெல்லாம் செய்யணும் சொல்றாரு. அதெல்லாம் இன்றைக்கு செய்து கொண்டு வருகிறார்கள். தமிழ்நாட்டிலே அந்த கல்வியில இன்னும் செய்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் இன்னுமாக அது நடைமுறைப்படுத்துவதிலே சிக்கல் இருக்கிறது. அது அந்த சிக்கல் என்னவென்று சொன்னால், ஆங்கில வழி கல்வி என்பது நமக்கு ஒரு முக்கியமான கல்வியாக மாறிவிட்டது. ஏனென்றால் ஆங்கிலம் படித்தால்தான் நம்ம அயல்நாட்டிலே வேலைக்கு செல்லலாம், அல்லது இங்கே வேலைக்கு செல்லலாம், இல்லை அமெரிக்காவுக்கு சென்று நம்முடைய கிரீன் ஹால் ஓட்டர் ஆகி நிறைய சம்பாதிக்கலாம். அங்கு ட்ரம்ப் போன்ற ஆட்கள் போடுகிற இந்த பிச்சை காசுக்காக நாம் அலையலாம். இப்படியெல்லாம் ஒரு ஆசையோடு கனவோடு ஆங்கிலம் படித்துக் கொண்டிருக்கிற காரணத்தினால் தமிழை இங்கு படிப்பதற்கும் அதை நேசிப்பதற்கும் கொஞ்சம் இடைவெளி இருக்கிறது. ஆனால் அது பெரிய இடைவெளியாக மாறிவிட்டது. பாரதிதாசன் என்ன சொல்கிறான், இப்பொழுது தமிழ் வளர்ச்சி பற்றி பேசுகிற போது எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும். எளிய நடையில் நாம் தமிழ் நூல் எழுதியிருக்கிறோமா? நீங்கள் இந்த பாட புத்தகங்களை வாங்கி பாருங்கள், இருக்கிறது. இப்பொழுதெல்லாம் கொஞ்சம் எளிய நடையில் இருக்கிறது, சமச்சீர் கல்வியில் இருக்கிறது. இலக்கண நூல் புதிதாக ஏற்றுதலும் வேண்டும். ஏற்கனவே இலக்கணம் இருந்தாலும் கூட இன்னும் கூட இலக்கண நூல்கள் புதிதாக வேண்டும். வெளி உலகில் சிந்தனையில் புதிதாக விளைந்துள்ள எவற்றினுக்கும் பெயர்கள் எல்லாம் கண்டு, எவ்வளவு, அதாவது கவிதை கூட இல்லாத ஒரு எளிய நடையிலே இந்த சொற்களை அவர் பயன்படுத்துகிறார் பாருங்கள். தெளிவுறுத்தும் படங்களோடு சோடியெல்லாம் செய்து, தெளிவுறுத்தும் படங்கள். ஏன் தெளிவுறுத்தும் படங்கள் என்று சொன்னால், அவர்கள் எழுத்தை விட அந்த படங்கள் அவர்களுக்கு பதியும். அதற்குத்தான் இயற்கையை ரசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இயற்கை, நீங்கள் அங்கு எங்கெல்லாம் இயற்கை வளங்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் குழந்தைகளை அழைத்து சென்று அதை காண்பிக்க வேண்டும் என்றால் படங்கள் என்பது மனதிலே பதியும். இப்ப நம்ம திரைப்படம் தான் பதியுது. இப்போ அது வெட்டு குத்துக்களோடு, குத்து பாட்டுகளோடு தமிழ் சமூகம் சீரழிந்து கொண்டு இருக்கிற இந்த சினிமா என்கிற ஒரு பெரிய திரைப்பட மாயை இன்றைக்கு தமிழ் சமூகத்தை ஆடிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஒரு 50-60 ஆண்டுகளாக தமிழ் சமூகம் சீர்கெட்டு போனதற்கு அது திரைப்படங்கள் ஒரு காரணம். ஆனால் அந்த இயற்கை படங்கள், மற்ற படங்களை தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்து
செந்தமிழை செழும் தமிழாய் செய்வதும் வேண்டும். செந்தமிழை, இது ஏற்கனவே செந்தமிழ், அது இன்னுமாக சீர்படுத்துகிற செழும் தமிழாய் செய்வதும் வேண்டும். எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால், எளிமையினால் என்றால் அது அவருக்கு பணம் இல்லை என்று சொன்னால், அது முன்பெல்லாம் நீங்கள் பணம் கட்டி படிக்க வேண்டும். அவர் காலத்திலே, பாரதிதாசன் காலத்திலே, பாரதி காலத்திலே நீங்கள் பணம் கட்டி படிக்க வேண்டும். அதெல்லாம் நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு செல்ல வேண்டும் சொன்னால் அதற்கு இத்தனை ரூபாய் என்று பணம் கட்டி படிக்க வேண்டும். அதைத்தான் சிவகுமார், நடிகர் சிவகுமார் அவர்கள் சொல்வார்கள், நான் படிக்கிற கிராமத்திலே எனக்கு காசு இல்லாமல் கஷ்டப்பட்டு அந்த உழைத்து வருகிற அந்த பணத்திலேயே நான் படித்தேன் என்று சொல்லி, அது 3வது பாடம் 8வது பாடம் என்று அப்படி சொல்லுவார்கள். அதை பற்றியெல்லாம் திரு சிவகுமார் அவர்கள் சொல்லுகிற போது சொல்லுவார். அப்படி எளிமையினால், அதாவது பணம் இல்லாமலே, பணம் கஷ்டப்படுற இந்த பணம் இல்லாமல் துன்பப்படுகிற ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிடமும் வேண்டும். அதுக்குத்தான் அவன் பாரதி சொன்னா, நீங்க அன்னசத்திரம் 1000 கட்டுறதை விட ஒரு பள்ளிக்கூடம் கட்டினியா, ஒருத்தனுக்கு பள்ளிக்கூடம் கட்டினீங்கன்னா அது போதும், ஒரு படிப்பை கொடுத்தா அது போதும் சொன்னார். ஏன்னா அந்த அளவிற்கு அவர்கள் படிப்பின் மீது, தமிழ் மீது எந்த அளவுக்கு காதல் கொண்டிருக்கிறார்கள் என்பது, அந்த அளவிற்கு அவர்கள் அந்த தன்னுடைய நேசத்தை அவர்கள் கவிதையை பதிவு செய்திருக்கிறார்கள். உலகியலின் அடங்களுக்கும் துறைதோறும் நூற்கள், ஒருத்தர் தய இல்லாமல் ஊரறியும் தமிழில் சல சலவென எவ்விடத்தும் பாய்ச்சிட வேண்டும். தமிழ் மொழியை மதங்களிலே சாய்க்காமே வேண்டும். இலவச நூற்கழகங்கள் எவ்விடத்தும் வேண்டும். தமிழ் மொழியை மதங்களிலே சாய்க்காமே வேண்டும். ஏன் என்று சொன்னால், மதங்களிலே நீங்கள் போய் தமிழ், இன்றைக்கு நீங்கள் அவர் இருக்கிற காலத்தில் இல்லை, இன்றைக்கு எல்லா இடத்திலும் தமிழிலே அர்ச்சனை வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதிலே கடவுளை வழிபட வேண்டும் என்பதற்கு வந்துவிட்டது, சட்டம் இயற்றிருக்கிறார்கள். அது செயல்படுத்தவில்லை என்பது அது ஒரு பெரிய ஒரு துர்பாக்கியம் நமக்கு. ஆனால் இந்த தமிழ் மொழியை மதங்களிலே ஏனென்றால் சாய்த்தால் அது வேறு கலப்பு மொழியாக மாறி அது தமிழாகவே இல்லை என்பது அவருடைய ஐயப்பாடு. இலவச நூற்கழகங்கள் எவ்விடத்திலும் வேண்டும். ஏன் இலவச நூற்கழகங்கள் வேண்டும்? அந்த நூலகங்கள், லைப்ரரி வேணும். ஒரு லைப்ரரி திறந்தா ஒரு சிறைச்சாலை மூடப்படுகிறது என்று சொல்லுகிறார்கள். எத்தனையோ சிறைச்சாலை மூடப்படும் என்று சொல்லுகிறார்கள். அந்த அளவிற்கு நீங்கள் படிக்க வேண்டும், இந்த லைப்ரரி நூலகங்கள் வேண்டும் என்பதை அன்றைக்கு சொல்லுகிறார்கள். எங்கள் தமிழ் உயர்வென்று நாம் சொல்லி சொல்லி தலைமுறைகள் பல கழித்தோம், குறை களைந்தோம் இல்லை. எங்கள் தமிழ் உயர்வென்று நாம் சொல்லி 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 தலைமுறைகள் பல கழித்தோம். பல தலைமுறை ஆகி போச்சு. நாங்க சொல்லிட்டே தான் இருக்கோம், இப்ப கூட சொல்லிட்டு தான் இருக்கோம். பாரதி இறந்து 100 ஆண்டுகளுக்கு மேலாக கூட நாம் தமிழை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு அவன் சொன்னாலே, நான் யாமறிந்த மொழிகளிலே தமிழை போல் வேறெங்கும் காணோம் என்று 8 மொழி பறித்தவன். சாதாரண கவிஞன் கிடையாது. பாரதி ஒரு 8 மொழி, எனக்கு தெரிந்து 8 மொழி, அதுக்கு மேல் மொழிகள் அவர் படித்திருப்பார் என்று தெரியவில்லை. ஆனால் அவருக்கு சில இது போன்ற பல மொழிகள் தெரிந்தவர்களுக்கு இன்னும் 2-3 மொழிகள் பேசினால் புரிந்து கொள்வார்கள். அந்த அளவுக்கு இப்பொழுது நாம் கூட நாம் இந்தி, இப்போ இந்த பேசுகிற இந்தியை ஒரு புரிந்து கொள்கிறோம் அல்லவா, அதே போல. ஏனென்றால் இன்றைக்கு இன்னும் கொஞ்சம் சிறிய காலங்களிலே நம்முடைய தமிழ்நாடு முழுவதுமாக எல்லா ஊரிலும் இந்தி பேசுகிறவர்கள் வந்து விடுவார்கள். நம்ம கற்கிறோமோ இல்லையோ, நம்முடைய அரசு கற்பிக்கிறதோ இல்லையோ, அங்கிருந்து வேலை செய்ய வருகிறெல்லாம் இன்று கியா இந்த இதுதான் இந்தி உங்களுக்கு வந்து விட்டது, அவர்கள் இந்தியிலே பேசுகிறார்கள். அவர்களும் தமிழும் தமிழோடு அவர்கள் இந்தியை பேசி ஒரு கலப்பு இங்கு வந்து விட்டது. ஆனால் இவன் பாரதிதாசன் என்ன சொல்கிறான் என்றால், இங்கே எங்கள் தமிழ் உயர்வென்று நாம் சொல்லி சொல்லி தலைமுறைகள் பல கழித்தோம், குறை களைந்தோம் இல்லை. குறைகளை நாம் களையவில்லை. தகாய தமிழை தாவிப்பும் வாரி, தகாய தமிழ் என்ன ஒரு சொற் நயம். அதாவது அந்த அளவுக்கு தமிழை அவன் எவ்வளவு உயிரா நேசித்து இருந்தால், இந்த தமிழை அவர் எந்த அளவிற்கு அவர் ஒரு பண்பட்டு அவர் படித்திருந்தால், அவர் அந்த இலக்கியங்களையும் இலக்கணங்களையும் கற்றிருந்தால், அதை இந்த அளவிற்கு நேசித்திருக்க முடியும் என்பதற்கு இந்த பாடல்கள் பல உதாரணங்களாக நாம் கொள்ளுகிறோம். என்னவென்று சொன்னால், அது மட்டுமல்ல, நிறைய பாடல்களிலே அவருடைய புரட்சிகரமான அந்த பாடல்களை பார்க்கிற போது நமக்கு வியப்பு என்ன மேலிடுது என்று சொன்னால், இவருக்கு இப்படியெல்லாம் எழுதுவதற்கு இவருக்கு எப்படி முடிந்தது என்பதுதான் மிக ஆச்சரியமான ஒரு உண்மையாக இருக்கிறது.
புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். ஏன் அன்றைக்கு நீங்கள் சுதந்திர போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிற வேளையிலே, சுதந்திர போராட்டம் நடைபெற்றது அந்த காலத்திலே போர் என்பது தவிர்க்க முடியாத ஒரு ஒன்றாக இருந்தது. ஆனால் பாரதிதாசன் எழுதுகிறார், கெட்ட போரிடும் உலகம் என்று ஏன் எழுதுகிறார் என்கிற ஒரு ஐயப்பாடு உங்களுக்கு வருவதற்கு முன்னால் எனக்கும் வருகிறது. என்னவென்று சொன்னால், அந்த அளவிற்கு ஏன் அவருக்கு அத கெட்ட போரிடும் உலகம் என்று சொன்னால், ஒரு போர் என்று நடந்தால் என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு ஈரானில் கொண்டு போட்டார்கள். இன்றைக்கு நம்முடைய உக்ரைனில் ஒரு போர், ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் ஒரு போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் ஒரு போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் கூட இப்பொழுது ஒரு சிறிய போர் நடைபெற்றது. அது நின்று விட்டது. அது துரதிருஷ்டவசமாக தொடரவில்லை. இல்லை என்று சொன்னால் இழப்புகள் அதிகமாக இருக்கும். என்ன நடக்கும் என்று சொன்னால், அந்த காலத்திலே ஒரு போர் நடைபெற்றால் அன்றைக்கு வீரர்கள் மடிவார்கள் என்பது வேறு, பொருளாதார சீரழிவு என்பது வேறு. ஆனால் பெண்களும் குழந்தைகளும் கவரப்படுகிறார்கள், கோயில்கள் கொள்ளையடிக்கப்படுகின்றன, சொத்துக்கள் கொள்ளையடிக்கப்படுகின்றன. இப்படி செய்கிற போது அங்கு ஒரு சமரசமற்ற, ஒரு அமைதியற்ற நிலை ஏற்படுகிறது. இது மிகப்பெரிய ஒரு கொடூரம். நாம் ஒரு அமைதியாக ஒரு வீட்டுல நம்ம இருக்கிற போது யாரோ ஒரு 4 பேர் 3 பேர் உள்ளே புகுந்து ஒரு வீட்டிலே இருப்பதை எல்லாரும் அடித்து நொறுக்கி விட்டு வீட்டிலே இருக்கிறவர்கள்லாம் அடித்து காயப்படுத்தி விட்டு சென்றால் அந்த கொடுமையை யோசித்து பாருங்கள். எப்படி நாம் அதை பதற்றமாக, இல்லை எப்படி அதை நாம் உள்வாங்கிக் கொள்ள முடியாதோ, ஏற்றுக்கொள்ள முடியாதோ, அதே போல போரிடும் உலகம் என்பது ஒரு கெட்ட ஒரு நிகழ்ச்சி. நாம் சுதந்திரத்திற்காக பாடுபட்டதையும் மற்ற போர்களையும், நாடு பிடிக்கும் ஆசையிலே போர் செய்வதையும் நாம் ஒப்பிட்டு பார்க்க கூடாது. அதுதான் காந்தியினுடைய அந்த போர் முறையை பற்றி, அகிம்சை பற்றி பேசுகிற போது வரலாற்று ஆசிரியர் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், இது பெஸ்ட் ஒன். அதாவது இந்த நடைபெற்ற சுதந்திர போராட்டங்களிலே மிக மிக உயர்ந்த போராட்டம் காந்தியினுடைய போராட்டம் என்று சொல்கிறார்கள். இது வரலாற்று ஆசிரியர் நிறைய பேர் அதை பதிவு செய்கிறார்கள். என்னன்னு சொன்னா, எல்லோரும் போனா சண்டை போடணும், வெட்டு குத்து நடக்கணும், இல்லைன்னா அன்றைக்கு கத்தியும் வேலும் வைத்துக் கொண்டு போரிட்டார்கள், குதிரையும் யானைப்படையும் வைத்துக் கொண்டு போரிட்டார்கள். அதன் பிறகு வந்ததெல்லாம் பீரங்கிகளும் குண்டுகளும் இப்போது அணுகுண்டு வந்து விட்டது, இப்போ ராக்கெட்டுகள்லாம் வந்து விட்டது. ஆக அந்த போரினால் ஏற்படுகிற இழப்பை அவர்கள் உள்வாங்கி இருக்கிறார்கள். கெட்ட போரிடும் புதியதோர் உலகம் செய்வோம் என்ற அந்த கவிதையிலே மிக உயர்வான கருத்துக்களை அவர் சொல்லுகிறார். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பிறந்திருக்கிறவர்கள் மார்க்சியம் பேசுகிறார்கள், அதாவது பொது உடைமை பேசுகிறார்கள். பாரதியும் பேசுகிறார், பாரதிதாசனும் பேசுகிறார். என்ன பொது உடைமை என்று சொன்னால், புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம், பொது உடைமை கொள்கை திசையட்டும் சேர்ப்போம், உணர்வெனும் கனலிடை அயர்வினை எரிப்போம், ஒரு பொருள் தனி எனும் மனிதரை சிரிப்போம், ஈவது உண்டாம் என அற்பமென எண்ணிடுவோம், பகலையும் இரவையும் தமக்குணவாம் என்பார், இன்னொரு உலகம் செய்வோம், இன்பம் பூக்கும் உலகம் செய்வோம். இன்னொரு உலகம் செய்வோம். என்ன உலகம் செய்வோம்? இன்பம் பூக்கும் உலகம் செய்வோம். நீங்கள் காசாவிலே இந்த குழந்தைகள் படுகிற வேதனை, அந்த பெண்கள் படுகிற வேதனை, இதையெல்லாம் நீங்கள் பார்க்கிற போது உங்களுக்கு போர் வேண்டுமா என்று கேட்டால் வேண்டாம் என்று தான் சொல்வோம். அந்த அளவுக்கு. ஏன் அந்த போர் இங்கு வந்தால் நாம், நம்முடைய குழந்தைகள், இங்க இருக்கிற நம்முடைய பேரன் பேத்திகள் அல்லது நம்முடைய புற்றார் உறவின குழந்தைகள் அல்லது பெண்கள் பாதிக்கப்படுகிற போது நமக்கு அந்த வேதனை அப்பொழுதுதான் தெரியும். ஏதோ காசாவில் நடக்கிறது, ஏதோ ஈரானில் நடக்கிறது, ஏதோ உக்ரைனில் நடக்கிறது என்று நாம் ஒரு வாளாக இருந்து விட முடியாது. ஏனென்றால் இன்றைக்கு ஆப்கானிஸ்தானத்திலே ஒரு பூமி அதிர்ச்சி நடைபெற்றது. உங்களுக்கு தெரியும், நீங்கள் பத்திரிகை செய்திகளை படித்திருப்பீர்கள், நீங்கள் ஆழ்ந்து நீங்கள் படித்திருந்தால் இடம் தெரியும். சமீபத்திலே ஒரு பூமி அதிர்ச்சி நடைபெற்றது. அது இடிபாடுகளே சிக்கியிருக்கிற பெண்கள் காப்பாற்றப்படாமல் அப்படியே விடப்பட்டார்கள் என்ற ஒரு பெரிய துயர செய்தியை நாம் படித்து மிக துணுக்குற்றோம். என்ன காரணம் என்று சொன்னால், அங்கு இருக்கிற பெண்களை வேறு யாரும் பார்க்க கூடாது, தொடக்கூடாது என்று ஆப்கானிஸ்தானத்திலே அவன் ஒரு வைத்திருக்கிறான்.
அந்த ஒரு கொடூர மனம் கொண்டவர்கள் பெண்கள் அந்த தன்னுடைய தாய் ஒரு பெண்ணை அவனுடைய மகன் அல்லது அவருடைய கணவர் இவர் தான் தொட வேண்டும். சகோதரி என்று சொன்னால் அவனுக்கு தந்தை அல்லது சகோதரர் தான் தொட வேண்டும். மனைவி என்று சொன்னால் கணவன் மட்டும்தான் தொட வேண்டும். ஆகவே இவர்களை காப்பாற்ற வேறு ஆண்கள் போய் அவர்களை தொட்டு தூக்கிவிடக் கூடாது, தொட்டு காப்பாற்றிவிடக் கூடாது என்றதுக்காக அப்படியே விடப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு துயர செய்தியை என்னால் அதை ஜீரணிக்க கூட என்று சொல்லுவேன். அது என்னால அது ஏற்றுக்கொள்ளவே முடியாத அளவுக்கு இருக்கிறது. ஏனென்று சொன்னால் பெண்கள் மீது உயர்ந்த மதிப்பை வைத்திருக்கிற நாம் பெண்கள் மீது மிக ஒரு மரியாதை குறைவில்லாத ஒரு அன்பை வைத்திருக்கிற என்னை போன்றவர்களுக்கு அது மிகப்பெரிய துயர செய்தியாக இருக்கிறது. அத்தனை பெண்கள் நீங்கள் 2-3 நாட்களுக்கு முன்னால் உள்ள ஒரு பத்திரிகை செய்தி நீங்க பாருங்கள். ஆங்கில பத்திரிகைகளை நான் படித்தேன். அந்த செய்தி என்னவென்று சொன்னால் அப்படியே அவர்கள் விட்டுவிட்டார்கள். பெண்கள் உயிரோடு இருந்தும் அவர்களை வெளியே கொண்டு வந்திருந்தால் அவர்கள் காப்பாற்றப்பட்டிருப்பார்கள் என்று தெரிந்தும் கூட அவள் வேண்டாம், அவர்களை விட்டுவிடுங்கள் சொல்லி அந்த அரசு செய்திருக்கிற ஒரு கொடுமையான அரசாங்கம். நீங்கள் எங்கே வன்முறை இருக்கிறதோ, எங்கெல்லாம் மனதிலே கெட்ட எண்ணம் உள்ளவர்கள் இருக்கிறார்களோ, ஆட்சி செலுத்துகிறார்கள், அங்கெல்லாம் அரசு நன்றாக இருக்காது, மக்கள் நன்றாக வாழ மாட்டார்கள். இதுக்கு ஆப்கானிஸ்தான் ஒரு உதாரணம், பாகிஸ்தானிலே பல பகுதி அதற்கு உதாரணம், பல நாடுகள் இதற்கு உதாரணமாக இருக்கின்றன. இன்னைக்கு வேறு வேறு போர், அன்றைக்கு ஹிரோஷிமா நாகசாகிலே போட்ட அந்த அணுகுண்டுக்கு இன்றைக்கும் நாம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோம். அவர்கள் மன்னிப்பு கேட்டார்கள் என்றெல்லாம் அது வைத்துக் கொள்ளுங்கள். மன்னிப்பு கேட்டு என்ன பிரயோஜனம்? அதனால என்ன உங்களுக்கு லாபம் என்ன? இறந்தது தானே. ஆகவே இதையெல்லாம் அந்த கவிதையிலே மிக அழகாக சொல்லுகிற ஒரு கவிஞராக பாரதிதாசனை பார்க்கிறோம். பொதுவுடைமை நெறிபரப்பி போரற்ற உலகை உருவாக்குவோம் மற்றும் அன்பு, நட்பு, நல்லிணக்கம் நிறைந்து வாழும் உலகை உருவாக்குவோம் என்பதே இந்த பாடலுடைய மைய கருத்து. இந்த பாடல் என்றைக்கு எழுதப்பட்டது? கிட்டத்தட்ட உங்களுக்கு 1964 முன்னால் தான் அவர் எழுதியிருக்க வேண்டும், அல்லது அந்த காலகட்டங்களில் கிட்டத்தட்ட 180-90 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் எழுதியிருக்கிறார். அவர் எழுதிய அந்த நிலை இன்றைக்கு வந்திருக்கிறதா? அவர் பாரதியும் சொன்னதெல்லாம் நடந்து விட்டதா என்று சொன்னால் நடைபெறவில்லை என்பதுதான் நமக்கு வருத்தமான செய்தி. இன்றைக்கு கூட நாம் பாடல் எழுதுகிறார்கள், இன்றைக்கும் நாம் கவிதைகள் எழுதி கொண்டிருக்கிறோம், இன்றைக்கும் கோபமாக வீரமாக எல்லாம் கவிதை எழுதி கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த காலகட்டத்திலே என்னவெல்லாம் அவர்கள் சொன்னார்களோ அதையெல்லாம் இவர்கள் நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்களா என்று சொன்னால் இல்லை. ஏன்? அதுதான் தெரியவில்லை. அதுதானே உண்மை. என்னவென்று கேட்டால், இன்றைக்கு பாரதிதாசன் சார்ந்திருக்கிற அந்த திராவிட இயக்கங்கள் இன்றைக்கு தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றன. எல்லாவற்றையும் செய்திருக்க வேண்டும் என்ற ஒரு கொள்கை இருக்கிறது. எல்லாவற்றையும் செய்தார்களா என்று சொன்னால் இல்லை. ஆனால் முன்பை விட சிறப்பாக இன்றைக்கு தமிழகம் இருக்கிறது. தமிழகம் என்பது கல்வியிலே இருக்கிறது, மற்ற துறைகளில் இருக்கிறது. நீங்கள் இந்த கையூட்டு வாங்குவது அதையெல்லாம் தவிர்த்து விட்டு பார்த்தால் தமிழகம் முன்னேறி இருக்கிறது. அதில் இப்ப நாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. என்னவென்று சொன்னால், நாம் தமிழகத்தினுடைய அந்த வரைபடத்தை பார்க்கிற போது சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரையில் இருக்கிற இடத்துல கன்னியாகுமரி மற்றும் அங்கு இருக்கிற சில மாவட்டங்கள் செழிப்பாக இருக்கின்றன. ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை இந்த மாவட்டங்கள் எல்லாம் கொஞ்சம் தண்ணீர் பஞ்சம் ஏற்படுகிற ஒரு மாவட்டமாக, நிலத்தடி நீர் அதிகமாக இல்லாத காரணத்தினால் அவர்களெல்லாம் கொஞ்சம் செழுமையற்று இருக்கின்றன. தஞ்சை போன்ற மாவட்டங்கள், இங்கே இருக்கிற தென்னார்காடு, வடார்காடு, கடலூர் போன்ற இந்த மாவட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் விவசாயம் செழிப்பாக இருக்கிறது. ஆனால் ஒட்டுமொத்தத்திலே பார்க்கிற போது இந்த விவசாயம், இந்த கொங்கு மண்டலத்தை எடுத்துக்கொண்டால், கோயம்புத்தூர், ஈரோடு அந்த மக்கள் பகுதியில் எடுத்துக்கொண்டால் கூட இன்றைக்கு ஓரளவுக்கு தண்ணீர் பற்றாக்குறை இருந்தாலும் கூட அதை சமாளித்து அதை விவசாய உற்பத்தி என்பது விளைச்சலை உற்பத்தி செய்கிற இந்த நோக்கு மிக சிறப்பாக இருக்கிறது. ஆனால் அந்த காலத்திலே அதெல்லாம் வானம் பார்த்த பூமி என்று சொல்வார்கள். இந்த ராமநாதபுரம், புதுக்கோட்டையில் சில பகுதிகள் எல்லாம் சொன்னால் நீங்கள் அதெல்லாம் வானம் பார்த்து, நான் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்திருக்கிறேன். பல மாவட்டங்களில் நான் சென்றிருக்கிறேன். எல்லாம் பரவலாக எல்லா மாவட்டங்களுக்கும் சென்றிருக்கிறேன். கிருஷ்ணகிரியிலிருந்து, ஓசூரிலிருந்து, கோயம்புத்தூரிலிருந்து எல்லா மாவட்டங்களுக்கும் நான் சென்றிருக்கிறேன். எனக்கு அப்படியெல்லாம் இந்த இயற்கையை பார்க்கிற ஒரு
ஒரு ஆசை உண்டு. ஆகவே அங்கெல்லாம் பார்க்கிற போது ஆஹ் ஆஹ் அன்றைக்கை விட இன்றைக்கு தமிழகம் சிறப்பாக இருக்கிறது. இந்த ஆட்சியெல்லாம் நீங்கள் விட்டு விடுங்கள். எந்த ஆட்சி யார் ஆளுகிறார்கள், இவர்கள் வேண்டுமா, அவர்கள் அதெல்லாம் உங்களுக்கு அரசியல், அது விட்டு விடுங்கள். அது ஒரு பெர்னாட் ஷா சொன்பது அரசியல் சாக்கடை என்று சொன்னாலும் சாக்கடையோ அது பூக்கடையோ. ஆனால் அது தவிர்த்து பார்க்கிற போது இந்த சமூகத்திலே கொஞ்சம் நன்றாகத்தான் இருக்கிறது, செம்மையாக இருக்கிறது. ஆனால் கல்வியிலே இவர்கள் எதிர்பார்த்த ஒரு வளர்ச்சி இன்னும் வேண்டும் என்பத ஒரு கோரிக்கை நமக்கு இருக்கிறது. பாரதிதாசன் நிறைய ஒரு கவிதை புத்தகங்கள், கவிதைகள் எழுதியிருக்கிறார், நாடகங்கள் எழுதியிருக்கிறார், கட்டுரைகள் எழுதியிருக்கிறார், கதைகள் எழுதியிருக்கிறார். அவருடைய இருண்ட வீடு என்ற அந்த கதைகளை நீங்கள் படித்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அதற்காகவே தனியாகவே நீங்கள் 1 மணி நேரம் பேசலாம். இருண்ட வீடு, அந்த அழகின் சிரிப்பு, அந்த கவிதை, எதிர்பாராத முத்தம், குடும்ப விளக்கு, தமிழச்சியின் கத்தி, இது போன்ற பல காவியங்களை, அது பாடல்களை, கவிதை நூல்களை அவர் எழுத்திருக்கிறார். அவர் இறந்த பிறகு சில கவிதை நூல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதன் பிறகு அது தமிழ்நாடு அரசால் எல்லாமே அது நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கிறது. அதுக்குரிய இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஏனென்றால் பாரதியை உள்வாங்குகிற போது அல்லது பாரதிதாசனை உள்வாங்குகிற போது எல்லாவற்றையும் நாம் படித்திருப்போம். அதே போல நிறைய திரைப்பட பாடல்களை அவர் எழுதியிருக்கிறார். ஏனென்றால் அன்னைக்கு திரைப்படத்தின் மூலமாக நீங்கள் எளிதாக மக்களை சென்றடையலாம் என்ற ஒரு தத்துவத்தை அல்லது ஒரு ஒரு பிடியை அவர்கள் அன்றைக்கு கண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு பேரறிஞர் அண்ணா அவர்களாக இருந்தாலும் சரி, கலைஞர் கருணாநிதியாக இருந்தாலும் சரி, நம்முடைய மக்கள் திலகம் எம்ஜிஆராக இருந்தாலும் சரி, இவர்களெல்லாம் அதிலே அந்த திரைப்படத்துறை மூலமாகவே இன்றைக்கு அரசியலில் மிக செழுமையாக வந்தார். அண்ணா அரசியல்வாதியாக இருந்தாலும் கூட அவரும் திரைப்படங்களுக்கு வசனம் எழுதியிருக்கிறார், அவரும் பாடல் எழுதியிருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் கலைஞர் அவர்கள் நிறைய பாடல்களை, நிறைய திரைக்கவை திரைப்படத்திலே நிறைய வசனங்களை எழுதினால் அதன் மூலமாகவே அவர்கள் வளர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். இன்னும் அவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்காக அவர் எழுதிய பல வசனங்கள், பல திரைப்படங்கள், நம்முடைய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு எழுதிய இதெல்லாம் உங்கள் பராசக்தி எல்லாம் இன்றைக்கும் பேசிக் கொண்டிருப்பார்கள். இன்னும் சொல்ல போனால் இந்த நம்முடைய கலைஞர் அவருடைய எழுதிய சில சினிமா பாடல்கள் அதெல்லாம் நீங்கள் படிக்கிற போது ஒரு படத்தை முத்துக்கள் தான் மூக்கு செலி, ரத்த காயம் ரத்தினமாம் என்று ஒரு பாடத்திலே வரும். அது பாலைவன சோலை அந்த தெரியவில்லை. ஏதோ ஒரு படத்திலே அந்த ஏழ்மையை பற்றி பாடுகிற போது, பேசுகிற போது கலைஞர் எழுதுகிறார், முத்துக்கள் தான் மூக்கு செலி, ரத்த காயம் ரத்தினமாம் என்று சொல்லி அந்த வரிகள். நான் பள்ளியிலே படிக்கிற காலத்திலே இதையெல்லாம் இந்த படத்தை பார்க்கிற போது அதை உள்வாங்கிய பாடல்கள் இவை. அந்த அளவிற்கு சமூகத்தை உற்று நோக்குகிற அரசியல்வாதியில சில அந்த தனிப்பட்ட இதை விட்டுவிட்டு மற்ற பொது நலனுக்கு அவர்கள் செய்திருக்கிற பங்களிப்பை நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு மிக சிறப்பாக தெரியும் அவருடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் செய்திருக்கிறார். அறிஞர் அண்ணா அவர்கள் இன்னும் பல ஆண்டுகள் உயிரோடு இருந்தால் இந்த தமிழ் சமூகத்திற்கு இன்னும் அதிகமாக செய்திருக்க வாய்ப்புகள் உண்டு. அவர் இந்த இரத்த புற்றுநோயில் அவர் இறந்து போனார். ஆகவே அது ஒரு பெரிய ஒரு துர்பாக்கியம், நமக்கு ஒரு பெரிய ஒரு துன்பத்தை நமக்கு தந்தது. ஏனென்றால் அவருடைய சிந்தனை வேறு. அது மட்டுமல்ல, தனக்கானது என்பதை அவர் எடுத்துக்கொள்ளவில்லை. அதுக்காக சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. ஏன் இதை சொல்கிறேன் என்று இங்கே சொல்கிறேன் என்று சொன்னால், இவர்களெல்லாம் சேர்ந்து இணைந்து அவர் பணியாற்றியவர் பாரதிதாசன். சென்னையிலே அவர் நீங்கள் இன்றைக்கு கூட 165 கிலோமீட்டர் தூரம் நமக்கும் பாண்டிச்சேரிக்கும் நான் சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த தூரத்தை நீங்கள் இப்போது கடந்து செல்வதற்கும் அப்போது கடப்பதற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு. ஆனால் அதையும் தாண்டி காரைக்கால், கிட்டத்தட்ட நாகூர், நாகப்பட்டினம் அருகில் இருக்கிற காரைக்கால், அங்கெல்லாம் பணி செய்திருக்கிறார். அங்கெல்லாம் இவர் இருந்திருக்காரு. அவரால் பாண்டிச்சேரி தான், புதுச்சேரி தான் இருந்திருக்கிறார் பாரதிதாசன். அப்போ இவ்வளவு தூரத்தையும் கடந்து அவர் சென்னைக்கு தன்னுடைய இலைப்பாட்டிலே அவர் திரைப்படத்துறையில அவர் நிறைய சாதனைகள் செய்திருக்கிறார். கடைசி காலத்திலே அவர் திரைப்படங்களை தயாரித்து அதன் மூலமாக பொருளாதார இழப்பு ஏற்பட்டது என்பதெல்லாம் வரலாறு. ஆனால் அதையும் தாண்டிய ஒரு மனிதராக நான் பார்க்கிற போது, ஒரு மிகச்சிறந்த மனிதராக பார்க்கிற போது, பாரதிதாசன் தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமாக இந்த தமிழ் சமூகத்திற்கு ஆட்சி வந்திருக்கிற
பங்களிப்பு என்பது அவருடைய தகுதிக்கு மீறிய உழைப்பு என்று நான் சொல்லுகிறேன். ஏனென்றால் அவர் ஒரு அரசு பணியில இருந்தார், அதனால் சம்பளம் பெற்றார், அதனால் அவர் செழிப்பாக இருந்தார். அவர் அப்படி என்பதெல்லாம் வைத்துவிட்டு அந்த காலத்திலும் கூட தமிழுக்காகவும் தமிழர் நலனுக்காகவும் இந்திய சுதந்திரத்திற்காகவும் இந்தியா சுதந்திரம் பெற வேண்டும் என்பதற்காகவும் நிறைய பாடல்களை பாடிய, நிறைய கருத்துக்களை சொல்லிய தமிழ் சமூகத்திற்கும் இந்திய சமூகத்திற்கும் உலக சமூகத்திற்கும் பொதுவுடைமை கருத்துக்களை சமமான சமூகம் வேண்டும், சமமற்ற சமூகத்தை நீங்கள் கொண்டு வரக்கூடாது என்பதிலே ஆழ்ந்து தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்த, தன்னுடைய பாடல்களை எழுதிய இந்த பாரதிதாசனுடைய நினைவுகளை கூறுகிற போது நாம் பாரதியை எந்த அளவிற்கு மதிக்கிறோமோ, எந்த அளவிற்கு அவரை உயர்வாக கருதுகிறோமோ, அந்த அளவிற்கு பாரதிதாசன் நம்மிலே உயர்ந்து நிற்கிறார். ஏன் என்று சொன்னால், அவர் நாம் பேசுகிற அல்லது நாம் மதிக்கிற, நாம் உயிராய் மதிக்கிற இந்த தமிழை, என் தாய் தமிழை, என்னுடைய சொந்த மொழியை உயர்த்தி பிடித்த காரணத்தினால் நம்மோடு உயர்ந்து நிற்கிறார். வாய்ப்புக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். நன்றிங்க அன்பு சகோதரரே. வலதுபுறம் கீழ் மூலையில ஒளிவாங்கியோட இணைப்பு இருக்கும், அதை கொஞ்சம் அணைச்சிருங்க. நன்றிங்க அன்பு சகோதரரே. மிகவும் சிறப்பான அற்புதமான பகிர்தல். பாவேந்தரின் கனவு எவ்வாறு இருந்தது, அதை நிதர்சன உலகில் நாம் எதிர்கொள்ளக்கூடிய சவால்களுடன் பொருத்தி எவ்வகையில் நாம் இன்னும் உயர்வு நிலையை எய்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன, நம்மில் நாம் இன்னும் களைய வேண்டிய விடயங்கள் என்னென்ன இருக்கின்றன, நமது வாழ்வியலை இன்னும் செழித்தோங்க செய்வதற்கான முயற்சிகளை எவ்வாறு பாவேந்தரின் பார்வையில் பெறலாம் என்பதை குறித்த அற்புதமான பார்வையினை அதிகாலை அன்பு பரிசாக வழங்கிய அன்பு ஐயா கவிஞர் கர்டோசா அவர்களுக்கு சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் அவருக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறுதோறும் நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க நாம் ஆஹதும் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். நாம் நமது வாழ்வில் உயர் நிலைகளை நோக்கிய பயணங்களை மேற்கொள்ளும் பொழுது நம்மிடம் இருக்கக்கூடிய கீழான விடயங்களை, தேவையற்ற விடயங்களை களைவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது நமது வாழ்வியல் மிக சிறந்த நிலையை எய்துவதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்க இயலும் என்பதை மையப்பொருளாக கொண்டது இந்த வார தொகுப்பாக நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அவ்வகையில் நாளை பாரதியின் நினைவு நாளை ஏறெடுக்கக்கூடிய தருணத்தில் உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்கின்றேன் என்று சொல்வார்கள். அவ்வகையில் பாரதியை தமது குருவாக ஏற்றுக்கொண்டு தமது வாழ்வியல் பயணத்தை மிக சீர்மிகு வகையில் எடுத்து சென்றதோடு புரட்சிகரமான கருத்துக்களை இந்த பூ உலகில் விதைத்து சென்ற பாவேந்தரின் புகழ் பற்றிய அற்புதமான சிறப்புரையை அன்பு சகோதரர் கவிஞர் கர்டோசா அவர்கள் அற்புதமான சிறப்புரையாக நமக்கு வழங்கினார்கள். நாளை நமது தளத்தில் பாரதியின் நினைவை போற்றும் வகையில் என்னுள் பாரதி என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் நமது அவையின் கவிஞர்
காசி ஆறுமுகம் அவர்கள் அற்புதமான சிறப்புரையை நாளை வழங்க இருக்கின்றார். ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிக்கவும் நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் இன்னும் வளமைப்படுத்திக் கொள்ளவும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும் முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. நாளை திரையுலகில் அறிமுகமாக இருக்கும் அன்பு தோழர் கற்பகவள்ளி மற்றும் நமது தளத்தின் முதல் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற திருமிகு ஜேசு சுந்தரமாறன் அவர்களுடைய தயாரிப்பில் கவிஞர் தமயந்தி அவர்களின் கவித்துவமான படைப்பான காயல் திரைப்படம் மிக சிறந்த வெற்றி பெற சரித்திரம் படைப்போம் தளம் இந்நேரத்தில் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கின்றது. வாய்ப்புள்ளவர்கள் படத்தை திரையரங்குகளில் கண்டுகளிக்கவும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்பொழுது கற்பகவள்ளி அவர்கள் தொடர்வார்கள். நன்றி. மிக்க நன்றிங்க தோழர். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கனக சுப்புரத்தினம் அப்படின்ற இயற்பெயர் கொண்ட பாரதிதாசன் அவர்களை பற்றி கவிஞர் கர்டோசா அவர்கள் சரித்திரம் படைத்தவர்கள் அப்படின்ற ஒரு தொடர் நிகழ்வுல இன்றைக்கு அவரை பற்றி நிறைய கருத்துக்கள் பகிர்ந்துகிட்டாரு. பாரதியாரை பின்பற்றி வந்தவர் பாரதிதாசன். அதனாலேயே பாரதியாரின் பெயருக்கு பின்னாடி தாசன் அப்படின்னு போட்டுக்கிட்டாரு. 9 வயது இளையவர் பாரதியாரை விட. அவங்க 2 பேருமே எழுதுற கவிதைகள், அவருடைய எழுத்துக்கள் ஒரே சாயல்ல இருக்கும் அப்படிங்கறத சொன்னார். ஒரு அண்ணன் தம்பி மாதிரி ஒரே சாயல்ல இருக்கும். ஆனால் 2 பேருமே இறை மறுப்பாளர்கள் அப்படின்னு சொன்னாலும் அந்த பக்தி அப்படிங்கிறது நிறைய பாரதியாரோட கவிதைகள்ல இருக்கும். ஆனால் பாரதிதாசன் எப்பவுமே எழுதுறது மதத்திற்கு அந்த திராவிட கட்சிகள்ல இருந்ததுனாலையும் பெரியாரை பின்பற்றியதாலையும் நிறைய இறை மறுப்பாளர்களாகவும் அவர் நிறைய விஷயங்கள் எழுதியிருக்காரு. அவர் எழுதின விஷயங்கள் அனைத்துமே இன்று வரை நம்ம பின்பற்றக்கூடிய விஷயங்களாகவும் இருக்கு. ஏன்னா மற்றவங்க சொல்றதுக்கு பயப்படுற விஷயங்களை கூட பயப்படாமல் அஞ்சாமல் சொன்னவர் பாரதியார் அப்படிங்கிறது. பாரதியாருக்கு புரட்சி கவி அப்படிங்கிற ஒரு பட்டத்தை அண்ணா கொடுக்கிறாரு. 16 வயதிலேயே தமிழ் ஆசிரியராக மாறுறாரு நம்ம பாரதிதாசன் அவர்கள். அவர்கள் இறந்த பிறகு சாகித்ய அகாடமி விருது கிடைக்குது. ஒரு அரசியல்வாதியாக, எழுத்தாளராக, திரைப்பட கதாசிரியராக இப்படி பல பரிணாமங்கள் எடுத்தவர் தான் நம்ம பாரதிதாசன் அவர்கள். தமிழுக்கும் அமுதென்று பேர் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான ஒரு கவிதை எழுதுறாரு. நிறைய இனிமையா இருக்கும். தேனில் ஊறிய பலாசுலை மாதிரி நிறைய இனிமையான விஷயங்கள் இருக்கும். அவ்வளவு இனிமையான விஷயங்கள் இருந்தாலும் தமிழ் தான் மிக மிக இனிமையானது. என் உயிருக்கு நேர் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. என் உயிர் என்பேன் அப்படின்னு சொல்றாரு. பல மொழிகள் தெரிஞ்சிருந்தாலும் தமிழ்தான் சிறப்பு அப்படிங்கிறத பாரதியாரும் சொல்லியிருக்கிறாரு. நிறைய மதங்கள் சொல்லியிருக்கு. உடல் நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கறது, நம்ம உடல் தான் முக்கியம் அப்படிங்கிற, உடலே ஆலயம்லாம் சொல்றாங்க. ஆனால் அந்த உடலையும் தாண்டி அந்த உயிர், என் உயிர் என்பேன் அப்படின்னு சொல்லி பாரதிதாசன் அவர்கள் சொல்றாரு. பாரதியாராகட்டும் பாரதிதாசனாக இருக்கட்டும் 2 பேருமே பணத்திற்காகவோ இல்ல வருமானம் வரும் அப்படின்னு நினைச்சு எழுதல. அவங்களோட கொள்கைக்காக தான் எழுதுறாங்க. நம்ம இன்றைக்கு புரியிற நடையில தமிழ் நூல்கள் நிலைய எழுத வேண்டும் அப்படிங்கறத பாரதிதாசன் அவர்கள் சொல்றாரு. எளிய நடையில இருக்கணும். இலக்கண நூல்கள் இன்னும் நிறைய எழுத வேண்டும் அப்படிங்கிறாரு. செந்தமிழே இன்னும் செழுந்தமிழாய் சீர்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்றாரு. இன்னும் நிறைய பேருக்கு இன்னைக்கு நம்ம தமிழகம் எவ்வளவோ இதுல முன்னேறி இருந்தாலும் இன்னும் நிறைய பேர் படிக்காமலும் இருக்காங்க. ஒருவருக்கு படிப்பு இல்லை அப்படின்னா அதை நம்ம நினைச்சு நாணம் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இந்த கெட்ட போரிடும் உலகம் வேண்டாம் அப்படிங்கிறாரு. ஏன்னா போரிடும் உலகம் பார்த்தா பெண்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத போர் நடக்குது, பெண்களை அடிமைப்படுத்தக்கூடிய போர், அந்த மாதிரியான போர்கள், நாடு பிடிக்க போர்கள் தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு. நம்ம இன்பம் பூக்கும் உலகம் படைப்போம், பொது உடைமை நெறி பரப்புவோம் அப்படிங்கறதெல்லாம் அவர் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காரு. ஏன்னா இன்றைக்கும் நம்ம பாக்குறோம், ஆப்கானிஸ்தான்ல கூட பெண்களை தொட்டு காப்பாத்தினால் அவங்க தொடக்கூடாது அப்படிங்கறக்காக அவங்கள காப்பாத்தாம விட்ட செய்தியெல்லாம் நம்ம படிக்கிறோம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கும் அவர்
கூறிய அந்த பெண்களுக்கான பாதுகாப்பு இது எல்லாமே இன்றும் நமக்கு தேவையான விஷயங்களாக இருக்கிறது. எவ்வளவோ தமிழ்நாட்டுல கல்வி வளர்ந்து இருக்கிறோம் அப்படின்னாலும் இன்னும் நிறைய வளர்ச்சி அப்படிங்கிறது தேவை. முத்துக்கள், மூக்கு சளி, ரத்த காயம், ரத்தினம் அப்படின்னு சொல்லி ஒரு கலைஞர் அவர்களும் எழுதியிருக்காரு. அந்த அளவுக்கு அவருடைய பங்களிப்பும் உண்டு. திரைப்படத்துல நிறைய பொருளாதார பாரதிதாசன் அவர்கள் ஒரு வசனகர்த்தாவாகவும் சரி நிறைய பங்களிச்சிருக்காரு. ஆனால் திரைப்பட தயாரிப்பாளராக அவர் நிறைய இழப்பையும் சந்திச்சிருக்காரு அப்படிங்கிறதையும் சொன்னாரு. பல ஊர்கள் தாண்டி இன்றைக்கு ரொம்ப பக்கத்துல இருந்தாலும் ரொம்ப சுலபமா நம்மளால பயணிக்க முடியுது. ஆனால் அந்த காலத்தில் பயணம் செய்து சென்னைக்கு வந்து அவர் இத்தனையும் சாதிச்சிருக்கார் அப்படிங்கும்போது அவர்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது தகுதிக்கு மீறிய உழைப்பு. அதனால்தான் இன்று வரை நம்ம அவரை நினைவு கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாரதிதாசன் பற்றி நிறைய தகவல்களை நமக்கு பகிர்ந்து கொண்ட கவிஞர் கர்டோசா அவர்களுக்கு நன்றி. அருள் சேவியர் வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அன்பு சகோதரர் கர்டோசா சரித்திரம் படைத்தவர்கள் பட்டியலில் கனக சுப்புரத்தினம் என்ற இங்கே பாரதிதாசனை பற்றி நிறைய கவிதைகள், அவருடைய வரலாறு எல்லாமே அருமையா பகிர்ந்துக்கிட்டாரு. கர்டோசா அவர்களுக்கு நன்றிகள், வாழ்த்துக்கள். சிறப்பான ஒரு கவிஞர் பாரதிதாசன். பாரதியார் எந்த அளவுக்கு அவருடைய கவியில ரொம்ப அடிக்ட் ஆயிட்டாரு பாரதியோட கவிதைகளுக்கு. ஏன்னா அவர் சுதந்திர போராட்டத்துக்கு நிறைய கவிதைகள் எழுதியிருக்காரு. பெண்களுக்கு அப்பவே பெண்களுக்கு அதே மாதிரி ஜாதி ஒழிப்புக்கு, கல்விக்கு, இந்த மாதிரி நிறைய கவிதைகள் முழக்கம் கொடுக்குற மாதிரி கவிதைகள் இருக்கு. அவருடைய கவிதையின் படைப்புகளை பார்த்துதான் அவரு பேருக்கு பின்னாடி பாரதிதாசன் அப்படின்னு வச்சு அவருடைய கவிதைகள் பயங்கரமா இருந்துச்சு. அந்த கவிதைகள்லாம் கர்டோசா அவர்கள் படிக்கும்போது இன்னும் கல்வியில சில மாற்றங்கள்லாம் வரணும், ஈஸியா புரியணும். இப்ப சமச்சீர் கல்வியில ஓரளவுக்கு பரவாயில்ல, இது மாதிரி நிறைய மாற்றங்கள் நிகழணும் அப்படிங்கிற அந்த இது. அதே மாதிரி நேர்கொண்ட பார்வை நிமிர்ந்த நன்னடைன்னு சொன்னாலும், அந்த பாரதி சொன்னாலும், அந்த பெண்கள் இன்றும் அளவு முழு சுதந்திரம்னா என்ன அப்படிங்கிறப்ப அவரு சொன்னாரு, நள்ளிரவுல ஒரு பெண் தனியாக ரோட்ல நடந்து வர்றா அப்படின்னா அன்னைக்கு தான் முழு சுதந்திரம் என்பது. பட் அது இன்னைக்கு நடக்குதா அப்படின்னு பார்க்கும்போது அது கேள்விக்குறியாத்தான் இருக்கு. நாளுக்கு நாள் அந்த பாலியல் வன்முறை, இந்த பெண்கள் மீதான வன்முறை, இந்த மாதிரி நிறைய நிகழ்ந்துகிட்டு தான் இருக்கு. அதெல்லாம் மாறணும். அதை மாறணுங்கிறதுக்காகத்தான் அந்த காலத்துல பாரதியார்ல இருந்து பாரதிதாசன் முதற்கொண்டு அவங்க எல்லாம் தன்னுடைய கவிதைகள் மூலமாக தன்னுடைய ஆதங்கத்தையும் கோபத்தையும் காட்டினாங்க. பட் இன்னும் அது முழுமையா அந்த முழு சுதந்திரம் கிடைச்சிச்சா அப்படின்னா அதுவும் ஒரு கேள்விக்குறியாத்தான் இருக்கு. முன்னாடி எல்லாம் பெண்கள் மீதான பாலியல் வன்முறை தான் இருந்தது. இப்ப குழந்தைகள் மீதான பாலியல் வன்முறை நடக்கிறதெல்லாம் ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. இன்னும் தமிழகம் மாறணுங்கிறதா இது. பட் சிறப்பான அவருடைய கவிதைகளை அழகா சகோதரர் கர்டோசா அவர்கள் அவரை பற்றியான பல விடயங்கள் நம்ம தெரிஞ்சதுக்கு ஒரு அரிய வாய்ப்பா இருந்தது. வாழ்த்துக்கள் சகோதரர், நன்றி. வாழ்த்துக்கள், வாய்ப்புக்கு நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. சசிகலாமா வணக்கம், நீங்க பேசலாம். நன்றிங்க கருப்பகா. அனைவருக்கும் காலை வணக்கம். கவிஞர் கார்சோடா அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். பாரதிதாசன் அவர்களுடைய பாடல் வரிகள் சொல்லப்போனா சில வரிகள்லாம் இவங்க எழுதுனதா அப்படிங்கிற அளவுக்கு மறந்து போன வரிகள்லாம் ஞாபகப்படுத்தினது. நான் லேட்டாக இணைஞ்சாலும் கற்பகவல்லியோட தொகுப்புரையில் நான் கேட்டுக்கிட்டேன் நீங்கள் என்னென்னலாம் சொன்னீங்க அப்படிங்கிறது. நன்றிங்க சகோதரர். காலை பொழுது சிறப்பாக்கினது. அதுவும் சரித்திரம் படைத்தவர்களோட சிந்தனை செய்கிறப்ப, அவர்களை பற்றி சிந்தனை செய்கிறப்ப எப்போதுமே எனர்ஜியாக இருக்கும். இன்னைக்கு அதே போல் கூடுதல் எனர்ஜி. நன்றிங்க சகோதரர். பாரதிதாசன் பாடல் வரிகளுக்கும் நன்றி நினைவுபடுத்த நம்மைக்கு. வாழ்க வளமுடன்.
கவிஞர் கார்சோடா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களுடைய வாழ்க்கை வளங்கள் வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ வாழ்த்துக்கள் சகோதரர். வாழ்க வளமுடன். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தால் பகிரலாம். நன்றி அனைவருக்கும். கவிஞர் காசி ஆறுமுகம், நான் உங்களுக்கு அழைப்பு கொடுத்திருக்கேன். நீங்க பேசலாம். வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய உரை மிகவும் சிறப்பான உரையாக இருந்தது. அதுவும் பாரதிதாசன் அவர்களுடைய அந்த கருத்துக்கள், கவிதைகள் நம்ம இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ளும் அளவுக்கு ஐயாவோட உரை இருந்தது. சாதாரணமாக தமிழ் எப்படி இருக்கணும், எப்படி அதை வளர்த்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு கவிஞர்கள் நம்மளுக்கு சொல்லிட்டு தான் வராங்க. பாரதியார்லேருந்து பாரதிதாசன், பெருஞ்செத்திரனார், இவங்க 3 பேரும் ஒரு இதில் பார்த்தோம்னா, நம்ம தமிழோட பெருமைகளை மட்டும் நம்ம பேசிட்டு இருக்கக்கூடாது. பிற நாட்டு நல்லறிஞர்களோட அந்த சாஸ்திரங்கள் எல்லாத்தையுமே தமிழ் மொழியில பெயர்க்கணும் அப்படின்னு சொல்லி பாரதியார் சொல்லியிருப்பாரு. அப்படின்னா தான் தமிழ் வளரும், தமிழ் இன்னொரு நிலையை அடையும் அப்படின்ட்டு. பாரதிதாசன் என்ன சொல்லியிருப்பாரு, செந்தமிழை செழுந்தமிழாக மாற்றணும், நம்மளுடைய தமிழ் உயர்வானது அப்படின்னு பேசி பிரயோஜனம் இல்லை, அதை மேற்கொண்டு நாம் செழுந்தமிழாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசன் சொல்லியிருப்பாரு. பெருஞ்சித்திரனார் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, முதல்ல தமிழ் தமிழ் என்று சொல்லி நம்ம இது பண்ணிட்டு இருக்கிறத விட, அதில் உள்ள அந்த பிற மொழி சொற்களை கலைந்து நம்ம தூய தமிழ் சொல்லி பயன்படுத்தணும் அப்படின்ட்டு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இதில் அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஐயாவோட அந்த கருத்துக்களும் தமிழ் மொழியை எப்படி நம்ம மேம்படைய செய்யணும் அப்படின்ட்டு அந்த பாரதியாரும் பாரதிதாசனும் சொன்ன அந்த இதெல்லாம் எடுத்து கையாண்டு நம்மளுக்கு சொன்னாங்க. அதே போல் பெண்ணியம் பற்றி அவர்கள் குறிப்பிட்டது. அதே போல் பெண்ணுக்கு கல்வி இல்லைன்னா அந்த 2 வீடு அந்த இதிலேருந்து எடுத்து சொல்லியிருந்தாங்க. ஒரு பெண்ணுக்கு கல்வி எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறதையும் பாரதிதாசன் சொல்லியிருக்கிறாரு அப்படின்ட்டு சொல்லியிருந்தாரு. மிக சிறப்பான ஒரு உரை. ஐயாவுக்கு மீண்டும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. ஐயா, உங்கள் ஏற்புரைக்கான நேரம், உங்கள் நிறைவு கருத்துக்கள் நீங்க பகிர்ந்துக்கலாம். அருமையான ஒரு அந்த தொகுப்புரையை வழங்கினீர்கள் கற்பகவல்லி அம்மா. ஏன்னா உங்களுடைய பேச்சை நான் கேட்கிற போதெல்லாம் ஒவ்வொரு பேச்சாளருடைய முதலிருந்து இப்போ இறுதி வரையில் இருந்து அதை தொகுத்து வழங்குகிற ஒரு நல்ல இது இந்த கூர்ந்து கவனித்தல் என்பது மிகப்பெரிய ஒரு ஆற்றல். அது எல்லோருக்கும் வாய்ப்பதில்லை. உங்களுக்கு அது நிறைய இருக்கிறது. வாழ்த்துக்கள் அம்மா. அடுத்த அருள் சேவையா நன்றி. சசிகலாம்மா நன்றி. காசி ஆறுமுகம் ஐயா நன்றி. நாம் இன்னும் பேசிக்கொண்டே இருக்கிறோம். தமிழ்நாட்டிலே ஒரு 10 லட்சம் கவிஞர்கள் இருக்கிறார்கள். எனக்கு தெரிந்து அவ்வளவு பேர் எழுதுகிறார்கள். ஆனால் எல்லோரும் புத்தகங்கள் போடுவதில்லை. ஒரு 1 லட்சம் சிறுகதை எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள். ஒரு 10,000 அளவிற்கு ஒரு நாவல் எழுதுகிற அந்த எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் எத்தனை புத்தகங்கள் தமிழே வருகின்றன என்று பார்க்கிற போது மிக குறைவான புத்தகங்களே வருகின்றன. ஏனென்று சொன்னால், ஐயா சொன்னது போல பாரதி சொன்னால் பிற மொழியிலிருந்து நீங்கள் மொழிபெயர்த்து இங்க அதை செழுமை செய்திட வேண்டும். அப்பொழுதுதான் நீங்க செய்ய முடியும். இன்றைக்கு அது தொழில்நுட்பத்திலே மிகப்பெரிய மாற்றங்கள் வந்திருக்கிறது. அதனால நீங்க புத்தகங்கள் வந்து விட்டன. ஆனால் அதை படிப்பதில்லை. அதுதான் மிகப்பெரிய கொடுமை. இன்னைக்கு நான் எதுவும் படிக்காமல் உறங்குவதில்லை என்ற ஒரு நிலைப்பாட்டிலே ஏதாவது ஒரு புத்தகத்தை ஏதோ ஒரு கொஞ்சம் 2-3 பக்கங்களாக படித்து விட வேண்டும் என்பதில் நான் ஆர்வம் கொண்டிருக்கிறேன். அப்படி படித்து வருகிறேன். ஆனால் இன்றைய சமூக இளைஞர்கள் அதை பாட புத்தகங்களே சரியாக படிக்கவில்லை. அது ஒரு பெரிய கொடுமையாக இருக்கிறது. ஆனால் பாரதியும் பாரதிதாசனும் கண்ட கனவு தமிழ் உயர்த்தப்பட வேண்டும், தமிழ் மொழி செழுமைப்படுத்தப்பட வேண்டும் என்பதிலே அவர்கள் ஆர்வம் காட்டினார்கள். அதை தமிழூரும் நல்லுலகம் கண்டிப்பாக அதை நடைமுறைப்படுத்தும். அல்லது நம்மை போன்றவர்கள் இங்க இருக்கிற
இது போன்ற இந்த நம்முடைய சரித்திரம் படைப்போம் போன்ற குழுவில் இருக்கிற மற்ற நிறைய தமிழ் குழுக்கள் இருக்கின்றன. அவர்களெல்லாம் ஏதோ ஒரு காரணத்தினால் வைத்திருந்தாலும் கூட தமிழ் மேல் அவர்கள் வைத்திருக்கிற அன்பு என்றுதான் நான் நினைக்கிறேன். ஒரு சுயநலம் ஒரு சில குழுக்களில் இருந்தாலும் கூட, ஒரு சிலர் இருந்தாலும் கூட, அவர்களும் தமிழ் உயர்த்தப்பட வேண்டும், தமிழ் போற்றப்பட வேண்டும் என்பதிலே இருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் சில நேரங்களில் குறைகளை சுட்டிக்காட்டாமல் நீங்கள் நிறைவு செய்துவிட முடியாது. ஆனால் தமிழ் எப்படி நிலையாக நிற்குமா என்று சொன்னால் கண்டிப்பாக நிற்கும். ஏனென்றால் இது உயர் தமிழ் செம்மொழி, ரொம்ப உயர்வான மொழி இது. நீங்கள் அது நீங்கள் பல நாடுகளிலே நீங்கள் சுற்றுப்பயணம் செய்தால் அல்லது பல மொழிகளை நீங்கள் கேட்டால் நீங்கள் தெரியும். மிகவும் கடினமான ஒரு மொழி. கற்றுக்கொள்வதற்கு மிக சுலபமான மொழி என்று சொல்கிறார். அது அல்ல, இதை கற்றுக்கொள்வதற்கு கொஞ்சம் கடினமான மொழி என்றால் எழுத்துக்கள் எல்லாம். ஆனால் கற்றுக்கொண்டால் மிக இனிமையான மொழி இது. மற்ற ஆங்கிலத்தை போல நீங்கள் ஒரு சுலபமாக கற்றுவிட முடியாது. ஆனால் அதை தாண்டிய ஒரு ஈர்ப்பு இந்த மொழியில இருக்கிறது. என்னவென்று சொன்னால் அழகு. இந்த தமிழ் என்பது இந்த ஒரு ரொம்ப அழகான ஒரு மொழி. எப்படி இதயம் உடலுக்கு உரிய எல்லா பயன்களையும் செய்து கொண்டு ரத்தத்தை எல்லாம் சுத்திகரித்து இங்கு அனுப்பி அதை எப்படி இயங்க வைக்க உடலை உயிரை எப்படி காப்பாற்றி வைத்திருக்கிறதோ அதே போல மொழிகளுக்கெல்லாம் ஒரு இதயமாக ஒரு உயர்வான ஒரு மொழியாக தமிழ் மொழி இருக்கிறது. அதை நாம் அதை ஏதாவது இலவசமாக கிடைத்தால் அதை தூக்கி எறிகிற நிலைமை தானே நமக்கு. ஏதாவது கொடுத்து விட்டால் கூட இலவசமா தானே சொல்லி தூக்கி போடுகிற நிலைமை. அதே போல இந்த தமிழ் நமக்கு இலகுவாக கிடைத்திருக்கிறது. ஆனால் அதைத்தான் நாம் அதை சரியாக பயன்படுத்தவில்லை. ஆனால் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் நாம் இன்னும் குறைத்து மதிப்பிட முடியாது. நம்முடைய கவிஞர்களுடைய அந்த ஆற்றல், இன்னும் அவருடைய செய்கை, அவருக்காக போராடி பெரும் சத்தினார் இப்போ வாமு சேதராமன் ஐயா அவர்கள்லாம் பார்க்கிறப்போ, நான் நேரில் சந்திக்கிற போதெல்லாம் அவர்கள் பேசுகிற அந்த மொழியே அப்படித்தான் இருக்கும். அதை பற்றி தான் பேசுவார்கள். எதை பேசினாலும் நான் ஒரு நாள் முழுவதுமாக ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் வாமு சேதராமனையார் சமீபத்தில் இறந்து போனார். அவரோட நான் இருந்தேன். அவருடைய எதை பேசினாலும் அதை பற்றி தான் பேசுவார். பெருஞ்சித்தனார் அப்படித்தான். நாம் அவருடைய வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்தாலும் கூட அவரோடு நமக்கு தொடர்பு இல்லை. எல்லோருமே நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து அவர்களுடைய எழுத்துக்களை படித்தால் அதுல தெரியும். அதிலிருந்து சுயநலமற்ற எழுத்துக்களாகவே அவர் இருக்கும். அப்படித்தான் ஒரு சுயநலமற்ற குழுவாக இந்த அந்த இயக்கம் இந்த சரித்திர படைப்பும் குழுமம் இருக்கிறது. ஆக உங்களுக்கு மீண்டுமாக என்னுடைய வாழ்த்துக்களை பதிவு செய்கிறேன். இந்த இதற்கு வாய்ப்பளித்த உங்களுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். நாளைக்கு நம்முடைய பாரதியாருடைய நினைவு நாள். அவர் 12ஆம் தேதி என்று 12ஆம் தேதி அல்ல, அவர் அந்த இறந்த கணக்கை வைத்து பார்க்கிற போது 11ஆம் தேதி. ஆகவே அந்த நாளிலே அவரை நினைவு கூறுவோம், பாரதியாரை நினைவு கூறுவோம். ஏனென்றால் தமிழுக்காக, தமிழ் மொழிக்காக, தமிழ் இனத்திற்காக, இந்திய நாட்டுடைய சுதந்திரத்திற்காக தன்னை இழந்தவர், தன்னுடைய குடும்பத்தை இழந்தவர் என்று சொன்னால் ஒரு கவனிக்காமல், சரியாக ஒரு உணவு கூட இல்லாமல் கூட இந்த தமிழ் சமூகத்திற்கு உழைத்தவர், பெரும் பங்காற்றியவர் பாரதியார். அவரை நாம் நினைவு கூறுவோம். மீண்டுமாக நன்றி செலுத்துகிறேன். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். மிக்க நன்றிங்க ஐயா. நீங்க தொடர்ந்து சரித்திரம் படைத்தவர்கள் பற்றி பகிர்ந்துக்கும் போதும் சரி, இன்றைக்கு பாரதிதாசன் அவர்களை பற்றி பகிர்ந்துக்கும் போதும் சரி, அவர்களுடைய சரித்திரம் மட்டுமல்லாது நிறைய விஷயங்கள் இன்னைக்கு சமூகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், செய்திகளாக இருக்கட்டும், அதோட கலந்து நீங்க கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்பவும் சிறப்புங்கய்யா. அதே சமயம் நம்ம நிறைய அந்த கவிதை வரிகள், அவருடைய கவிதை வரிகளாக இருக்கட்டும், இந்த திரைப்படத்துல அவர் எந்த அளவுக்கு பங்களிச்சிருப்பார் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். இந்த மாதிரி தெரியாத விஷயங்கள், இப்படி நிறைய செய்திகளை ஒவ்வொரு மாதமும் நமக்கு கொண்டு வந்து தருவதற்கு அனைவர் சார்பாகவும், சரித்திரம் படைப்போம் தளம் சார்பாகவும் மனமாற நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கும் அனைத்து கவனிப்பாளர்களுக்கும் நன்றி. மறு ஒலிபரப்பு வாயிலாக நம் நிகழ்வினை கேட்கும் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு கவிஞர் காசி ஆறுமுகம் அவர்களின் சிறப்புரையில் அனைவரும் இணைந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்றி.